நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு நினச்சேன் சார், கிரிட்டிக்ஸுக்காக. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு நினச்சேன். எப்படின்னு நினச்சேன்னா சார், இந்த எங்கள் ஊர்லலாம் தீ மிதிப்பாங்க சார். எல்லா ஊர்லேயுமே தீ மிதிப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு 20 அடி 30 அடி தூரத்தில் தீ மிதிப்பாங்க. இந்த தீ மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 சைடு சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு இந்த பக்கம் வேட்டியெல்லாம் மடித்து கட்டி பெரிய பெரிய வஸ்தாதுகள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தீ மிதிக்கிறவங்க தடுமாறுனாங்கன்னா இவங்க கை வந்து பிடிச்சி வெளியே தூக்கும் சார். இந்த மாதிரி தான் கிரிட்டிக்ஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் கிரிட்டிக்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டில் அப்படி ஒரு மாடு வரும்போது பொதுன்னு விழுவாங்க பாருங்க. இவ்வளவு பேர் அமுக்கிற தாண்டி அந்த மாடு கிளம்பணும். அது ஒரு மாடு தான் கிளம்பும், 2 மாடு தான் கிளம்பும், மீதியெல்லாம் மாட்டிக்கும். நான் வந்து கிரிட்டிக்ஸ்ன்றவங்க ஒரு தாய் மாதிரி இருங்க. ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளையும் ஒன்று தானே. ஒரு பிள்ளை நல்லா வந்துடும், ஒரு பிள்ளை கொஞ்சம் தடுமாறும், ஒரு பிள்ளைக்கு மக்கா இருக்கும். எல்லா பிள்ளையும் அது ஒரே மாதிரி தான். வாடா வந்துருவாடா, அடுத்து இதை சரி பண்ணிக்கடா, நீங்கள் சொல்கிற குறைய கூட கொஞ்சம் சந்தோஷமா வாடா ஓடிடு அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டா வந்து சேர்ந்துருவான். இந்த 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 விமர்சனத்தை பார்த்து தேட்டருக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்த வேகத்திலே அதை பவுன்ஸ் பண்ணி காலி பண்ணும்போது தான் பாவமாக இருக்கும். ஒரு சில படைப்புகள்லாம் வந்து இதெல்லாம் எங்கே தப்பிச்சு வரப்போகுதுன்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் பார்க்கும்போது இதை பிடிக்கலன்னு சொன்னால் கூட இது ஓடும், இது தப்பாக பண்ணால் கூட ஓடும். ஏன்னா அது பேரன்பான ஒரு படைப்பு, அப்படி தான் பார்ப்பேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.